வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம பப்பாளி காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சாதம், இட்லி, தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து காயாக இருக்கக்கூடிய பப்பாளிலையும் செய்யலாம், இல்லைனா சில பப்பாளி வந்து பழுக்காமல் இருக்கும், அந்த மாதிரி பப்பாளிலையும் ட்ரை பண்ணலாம். சில பப்பாளி பழுக்காமல் இருக்கும், ஆனால் கெட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிற பப்பாளியிலே நீங்கள் இந்த செஞ்சால் நல்லாயிருக்கும். தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி பப்பாளியை ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பருப்பை வந்து நம்ம கழுவிட்டு சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இது ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் மட்டும் ப்ரெஷர் குக் பண்ணால் போதும். இது நல்லா உங்களுக்கு இந்த கூட்டு வந்து நல்லா மேஷ் ஆகி வேணும் அப்படின்னா நீங்கள் 2 விசில் வைக்கலாம், ஆனால் ஒரு விசிலே போதும். இந்த பப்பாளி காய் வந்து முழுசாக இருக்கணும்னா இது வந்து ஒரு விசிலே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைனா நல்லா மேஷ் ஆயிரும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணிக்கலாம். இப்போ இது குக் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போ இது குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கொதிக்க விட்டுறலாம். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதை கொதிக்க விட்டுருங்க. நல்லா கூட்டு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இல்லைன்னா ஒரு செமி கிரேவி டைப்பில் வேணும்னா அதுக்கு முன்னாலே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதில் 3 பூண்டு தட்டி வச்சு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம். நம்ம நல்லா பூண்டு தட்டி சேர்த்தோன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம பருப்பு சேர்க்கறதுனால நம்ம இந்த மாதிரி தட்டி பூண்டு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த டைஜஸ்டிவ் பிரச்சனையும் வராது. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம், இல்லை டக்குன்னு அடி பிடிச்சிரும். இப்போ இது நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நமக்கு கூட்டு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு.
இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம தாளித்து ஊற்றிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்படியும் நீங்கள் வந்து சாப்பிடலாம், இல்லைன்னா தாளிச்சும் சாப்பிடலாம். இப்போது தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வத்தல், சிகப்பு வத்தலை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வத்தல் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே நம்ம கூட்டில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கூட்டில் சேர்த்தாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான பப்பாளி காய் கூட்டு ரெடி. இதை நம்ம சாதம், இட்லி, தோசையோடலாம் வச்சு சாப்பிட்லாம். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா இனிமேல் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதேமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதே ஃபாலோ பண்ணிக்கலாம்.